இந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த சில பேர்லாம் நல்ல நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் இன்னும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரமாட்டேங்கிறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம முகின் ராவ் தான். இவர் MY3 ஒரு படம் நடிச்சாரு, அது புட்டு விட்டு போயிடுச்சு. இந்த மனுஷன் இப்ப இன்னொரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் பேரு ஜின். அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வேற ஒரு ட்ரூ இன்சிடென்ட பேஸ் பண்ணி எடுத்த மூவின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மூவில முகின் ராவ் கூட பாவியா ட்ரிகா, இமான் அண்ணாச்சி அப்படின்னு ஒரு பெரிய தலைமை நடிக்குது. ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப தேவையில்ல. ட்ரெய்லர்லயே மொத்த கதையும் சொல்லிடுறாங்க. சரி, முன்னாடி எடுத்த படம் தான் போட்டுக்குச்சு, இந்த படம் கொஞ்சம் நல்லா வரும்னு பார்த்தா ட்ரெய்லரே இப்படி பண்ணா, ட்ரெய்லர்லயே இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சா இந்த படம் எப்படிதான் சக்சஸ் ஆகும்? ஏதாச்சும் கொஞ்ச நாச்சும் ட்விஸ்ட் வைக்கணும். அது எதுவுமே வைக்கல. அப்புறம் அந்த ட்ரெய்லர்ல ஒரு ட்விஸ்ட் என்னடான்னா, ட்ரெய்லர்ல ஜின்னு சொல்லிட்டு பிளாக் பேந்தர் கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. சரி, மூவி ரிலீஸ் ஆகுது, படம் எப்படி இருக்குன்னு பாப்போம். எல்லா கதையும் சொல்லிட்டாங்க, போய் தான் பாப்போம். அவன் நம்ம பயில போயிட்டாரு. இவர் படமும் நல்லா ஹிட் ஆகி இந்த கேங்கு கூட அவர் சேரணும்னு ஆசைதான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா. எப்பா